வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்டின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்டின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, காலத்த வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போறார் பார்க்கலாம். மீன ராசிய பத்தி சொல்லணும் அப்டின்னா, குருவினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டி. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி எது அப்டின்னா மீன ராசி. பொதுவாவே ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்குங்க. மீன ராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா, கண்டிப்பா எக்காரணத்த கொண்டும் அவங்கள இழக்காதீங்க அப்டின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்டின்னா, அவங்க ஒரு நல்ல மென்டாரா இருப்பாங்க. நம்மளுக்கு நெறைய விதத்துல புத்திமதி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, பிசிக்கலி சப்போர்ட் பண்ணுவாங்க, மென்டலி சப்போர்ட் பண்ணுவாங்க, மாரலி சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா விதத்துலயும் ஒரு மீனராசி ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்டின்னா, எல்லா ஆங்கில்லயும், எல்லா ஏரியாவையும் அவங்க ஃபில்ஃபில் பண்ணிடுவாங்க. எல்லா விதத்திலயும் சப்போர்ட் அப்டின்றது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியா இருக்கு. கும்பத்திலருந்து மீனத்துக்கு தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆவுறார். அப்ப ஜென்ம சனி. ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்டின்னா, நெறைய புத்திசாலி, நல்ல வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க, நெறைய பேருக்கு பல பேருக்கு மென்டாரா இருக்கக்கூடியவங்க, ஜென்ம சனி நம்ப புத்திய கிறுக்கு புடிக்க வைக்கும் அப்டின்னு சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளுக்கு யார் ரொம்ப நல்லது செய்றாங்களோ, யார் வந்து நம்ம கூட இருந்தா நல்லதோ, யார் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்களோ, அவங்கள தேவையில்லாம சந்தேகப்பட்டு, பகச்சிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோம். புரியுதுங்களா? இது ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் இல்லைங்க. ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான். சொந்த பந்தங்கள்லயும் யார் நம்மளுக்கு உண்மையாவே நல்ல சொந்தமோ, அந்த சொந்தத்த வந்து நம்ம சந்தேகப்பட்டு, தேவையில்லாம பேசி இரிட்டேட் ஆயி அவங்க கூட சண்ட போட்டு, இல்ல சண்ட போடாம தானா ஒதுங்கிடுறது. இப்படி ஏதோ ஒண்ணு கிறுக்குத்தனம் பண்ணி, அந்த ஒரு நல்ல சவகாசம், நல்ல ரிலேஷன்ஷிப்ப இழந்துரும். புரியுதுங்களா? இது வந்து சொந்த பந்தங்கள்லயும் நடக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்லயே நடக்கும், நெய்பர்ஸ்லயும் இப்படி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஜென்ம சனி ஃபர்ஸ்ட்டு கிறுக்கு பிடிக்க வைப்பாரு. 2வது என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஒரு குழப்ப நிலை, ஒரு மந்த நிலை, ஒரு இனம் புரியாத பயம். முதல்ல ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார். அந்த மந்தம் அப்டின்றது என்னன்னா, போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்லக்கிஷ்னஸ். நம்ம ஓடி, 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 ஓடி வேலை செய்யக்கூடியவங்க, ஓடி, 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 ஓடி சம்பாதிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ்க்கு வந்து இப்போ ஓடுறதே பிடிக்காது. வீட்ல இருக்கணும். நிம்மதியா இருக்கணும். கம்முனு சாப்ட்டு, சாப்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். பெருசா வேலையில நாட்டம் இல்ல. எந்த ஒரு விஷயத்திலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அட போடா! என்னடா இது? எவ்வளதான் ஓடுறது? அப்டின்ற மாரி என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் எங்க போய் நான் அடமானம் வச்சேன்னே தெரியல. அப்டின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு இனம் புரியாத பயம், குழப்பம் இதெல்லாமும் வர்றது உண்டு. சரிங்களா? ஸோ ஜென்ம சனி இந்த மாரி விஷயத்தெல்லாம் ஏற்படுத்துவாரு. பொதுவா இந்த மீனத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் 11 அண்ட் 12 அதாவது லாபாதிபதியும் அவரு தான், விரையாதிபதியும் அவரு தான். அவரு 1ஆம் பாவம், அதாவது லக்னத்துல வர்றதுனால இந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். சரி. இப்ப சனியினோட பார்வை ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? சனி வந்து 3ஆம் பாவத்த பார்க்குறாரு. இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல. இவ்வளோ நாள் நான் ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த பிசினஸ்ல பார்ட்னர் யாரு? அப்டின்னா, எங்க தம்பி தான் வந்து பார்ட்னர். அப்படிப்பட்ட பெர்சன் என்னன்னு தெரியல, மொத்தமா பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ ஏற்படுத்திட்டான். என் பிசினஸ விட்டு எனக்கு வேணவே வேணாம். எனக்கு பிரிச்சு குடு. நான் தனியா போறேன். இவ்ளோ கஷ்டப்பட்டேங்க நானு. இவ்ளோ கஷ்டப்பட்டேன். திடீர்னு அவன் எனக்கு பிரிச்சு குடு. நான் தனியா போறேன்றான்.
என்ன வந்து மொத்தமா முதுகுல குத்திட்டான் அப்படின்ற மாரி சிச்சுவேஷன் ஏற்படும். நம்மளோட தைரியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அப்படியே குழஞ்சு போய் நிக்கும். நம்ம தைரியமான பெர்சனாலிட்டி தான். இப்ப என்னவோ எது செய்யறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லைங்க. எது செய்யறதுக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல. எது செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு நான் லட்சம் முறை யோசிக்கிற மாரி இருக்கு. எது செய்யறதுக்கும் புடிக்கல. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்துவாரு. சனி பகவான் 3ஆம் பாவத்த பார்க்கறதுனால. அதுக்கடுத்து சனி பகவான், இவரு நல்லா இருந்து பார்த்தா பரவாயில்லையே, ஜென்ம சனியா இருந்து பார்க்கறதால, அந்த பார்வையினோட வீரியம் அப்படின்றது நல்லதா அமையாது. நெகட்டிவா போய் நிக்கும். ஓகேங்களா? இந்த குரூர பார்வை, வக்ர பார்வை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பார்வை. சரி, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவத்த ஜென்ம சனியா இருந்து பார்க்குறாரு. அப்ப என்ன ஆவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசா வந்து பஞ்சாயத்து. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து நீங்க வந்து மீன ராசி லேடியா இருக்கீங்க. அப்படி இல்ல மீன ராசி ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க மீன ராசி ஹஸ்பண்ட். உங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. என்னோட தகுதிக்கு இவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. என்னோட அறிவுக்கோ, என்னோட திறமைக்கோ, என்னோட புத்திசாலித்தனத்துக்கோ, என்னோட ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனைக்கும் என்னோட சமயோஜித புத்திக்கோ, என்னோட பகுத்தறிவுக்கோ என்ன ஆஸ்திரேலியால கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், அமெரிக்கால கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். தெரியாம இவள போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி இப்ப நீங்களா ஒண்ணு நெனச்சுட்டு, நீங்களா வந்து பேசுவீங்க. புரியுதுங்களா? உண்மை என்னன்னா, உங்கள வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க அம்ஜிக்கரையில கூட கேட்டுருக்க மாட்டாங்க. அது வேற. ஆனா நம்மளுக்கு அப்படி ஒரு நெனப்பு வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சனி பகவான் ஏற்படுத்துவாரு. ஒரு எக்ஸாக்ரேஷன். நான் வந்து புத்திசாலி தான். ஆனா, அந்த ஊர்ல, இந்த ஊர்ல கேட்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மேதாவி, ஜீனியஸ்லாம் கிடையாது. ஆனா, எனக்கு அப்படி தோணும். நான் அதீத புத்திசாலி. உலகத்திலேயே ஒரே ஒரு ஜீனியஸ் இருக்கான்னா, அது நான் மட்டும் தான். அப்படின்னு எனக்கா தோணும். புரியுதுங்களா? ஸோ, இந்த மாரி எல்லாம் ஒரு சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவன் யோசிப்பான். அதாவது அத்தன வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் யோசிப்பான். ஐயோ! ஏன்டாப்பா இவள கல்யாணம் பண்ணிக்கணும்? எத்தன பசங்க, எத்தன பொண்ணுங்க நம்மள கிராஸ் பண்ணாங்க. அவங்கள யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே! இவள தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமே! இவ கடைசி வரைக்கும் நம்ம கூட வாழ்வாளா? இவளுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வருமா? இல்ல இவள நம்ம செலக்ட் பண்ணதே வாழ்க்கையில செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பா? இப்படி பெரிய லெவல்ல நம்ம யோசிப்போம். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல நம்ம டென்ஷன் ஆவோம். பெரிய லெவல்ல யோசிச்சு, "ஐய்யய்யோ! வாழ்க்கையே இதோட முடிஞ்சிருச்சு." அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும். புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 7ஆம் பாவத்த பார்க்கறதுனால, ஃபேமிலிலயும் இப்படி வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளயும் இப்படி வரும். புதுசா கல்யாணமானவங்ககுள்ளயும் இப்படி வரும். அதுக்கும் மேல ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட நெறைய தேவையில்லாம எக்ஸ்பெக்ட் பண்ணி, தேவையில்லாம ஏமாந்து போவோம். அவங்க பாட்டுன்னு சிவனேன்னு வருவாங்க, போவாங்க. ஏதோ 4 பேர்கிட்ட பேசினாங்களா, "ஓ! இவன் நம்மள பத்தி தான் பேசுறானோ! இவன பார்ட்னரா போட்டது தப்போ!" அப்படின்ற மாரி நெறைய மனஸ்தாபங்கள நம்மளே ஏற்படுத்திப்போம். இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸா இருங்க. பார்ட்னர்ஸ் இன் எனி ஃபார்ம் ரொம்ப உஷாரா இருங்க. இல்லன்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விரிசல் அப்படின்றது ஏற்படும். இதனால தொழில்ல பாதிப்பு, தொழில்ல வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது, தொழில் அப்படியே ஸ்டேசிஸ் ஆவறது, தொழில் வந்து முடங்குறது, அந்த மாரி வாய்ப்பெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சனி பகவான் 10ஆம் பாவத்த பார்க்குறாரு. ஜென்ம சனியா இருந்து அவரோட குரூர பார்வை 10ஆம் பாவத்துல விழறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, தொழில் ரீதியான இடத்துல முக்கியமா தொழில் செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நான் 15 வருஷமா அதே இடத்துல தான் வேலை செய்றேன். இப்ப என்னோட ஹையர் அஃபிஷியல் இருந்தாங்க. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போயிட்டாங்க. புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் பெருசா வந்து சரிப்பட்டு வரல. எனக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட்ஸ் ஒரு அப்டியே புகஞ்சிட்டே இருக்கு. அப்டி வரலாம். 15 வருஷமா அதே இடத்துல தாங்க வேலை செய்றேன். அந்த என்னோட ஹையர் அஃபிஷியலுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுங்க. இப்ப என்னவோ தெரியல. அவங்களுக்கு என்ன திடீர்னு வந்து புடிக்காம போயிடுச்சு. எனக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எது செஞ்சாலும் அவங்க குத்தம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னோட சக ஊழியருங்க என் கூட தான் வந்து ஏறக்குறைய 5 வருஷமா நானும் அவங்களும் ஒண்ணா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வி போத் ஆர் டிராவலிங் ஆன் த சேம் போட் அப்படின்னு சொல்லலாம். வி போத் ஆர் செயிலிங் ஆன் த சேம் போட் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருந்துச்சு. இல்ல எங்களுக்குள்ள பெருசா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பெருசா முரண்பாடான கருத்துக்களோ இல்ல, மனமுட்டங்களோ இல்ல. இப்ப என்னவோ தெரியல. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, முரண்பாடான கருத்துக்கள் வருது. மனசஞ்சலங்கள் வருது. ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது. கூடவே இருந்து எனக்கு ட்ராப் பண்றாங்க. அப்படின்ற மாரியான காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பலவிதமான சஞ்சலங்களும், ஒரு சங்கடங்களும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனி பகவான் 10ஆம் பாவத்த பார்க்கறதுனால. ஓகேங்களா? ஸோ இத்தன விஷயம் வரும். அதுக்கும் மேல வந்து பாருங்க, ராகு, கேது இவங்க வந்து பாருங்க மே 18 பயிற்சி ஆவுறாங்க. இது வந்து 12 அண்ட் 6 ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். குரு பகவான் 4ஆம் பாவம்.
ஆ குரு வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவ பார்வை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் ஆயிடுங்க. சனி தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ ஏற்படுத்துவாரு. அப்ப அந்த காம்ப்ளிகேஷன்ஸ ஏற்படுத்துற சனிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பசிஃபை பண்ணணும். அது பசிஃபை பண்றதுக்கு என்ன ஆப்ஷன்? ஏதாவது ஒரு பரிகாரங்கள். ஃபர்ஸ்ட்டு விஷயம் நல்ல தெளிவா, அமைதியா, நிதானமா, சிந்திச்சு இறை வழிபாடு அப்படின்றத வச்சு நம்ம எந்த விஷயமும் செய்யும்போது, பெருசா பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது. அவசரம் வேண்டாம். உங்க மனசு சொல்லும். இது ரிஸ்கி வேண்டாம் அப்படின்றத நம்ம செய்யாதீங்க. அடடா! ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாரி அப்படின்லாம் நெனச்சு, எது நம்ம மனசு ரிஸ்கின்னு சொல்லுதோ, அத வந்து பார்த்துக்கலாம் விடு. அப்படின்ற மாரி செஞ்சீங்க அப்படின்னா, சனி பகவான் அவரு வந்து அவரோட வேலைய காமிச்சுடுவார். இது ஒண்ணு பார்த்துக்கோங்க. சரி. இப்ப பரிகாரம் அப்டின்னா, பொதுவா வந்து பாருங்க, இந்த மீனத்துக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நிழல் தானம் அப்டின்னு சொல்லுவாங்க. நம்ம தானம் பண்றது. நல்ல வெய்ய காலத்துல இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடை தானம் பண்றது. அது ஒருத்தவங்களுக்கு வாங்கி குடுத்தா கூட போதும். அப்படி நெறைய பேருக்கு வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னா, ஒத்தை படையில வாங்கி குடுக்கணும். 1, 3, 5, 7, 9 அப்படி வாங்கி குடுக்கலாம். இது ஒரு நல்ல பலன குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற என்ன வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பைரவ வழிபாடு. சனிக்கிழமை தோறும் பக்கத்துல வந்து பைரவர் இருக்காரு அப்படின்னா, அவரு பால பைரவரா இருந்தாலும் சரி, கால பைரவரா இருந்தாலும் சரி. அந்த கால பைரவருக்கோ, பால பைரவருக்கோ நம்ம கருங்குவளை மலர் அப்படின்றது சாத்தி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புளியோதரை. புளியோதரையில எள்ளு நெறைய போட்டு, காரம் நெறைய போட்டு, நல்ல கொஞ்சம் ஸ்பைசியான புளியோதரை வச்சு வழிபாடு பண்ணி, நிவேதனம் பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு விநியோகம் பண்றது. அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான பலன்கள ஏற்படுத்தி குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபைரவ அஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த காலபைரவ அஷ்டகம் வந்து பார்த்தீங்கன்னா, முடியும்போது "காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே" அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் முடியும். அந்த காலபைரவ அஷ்டகம் பாராயணம் பண்றது அப்படின்றது முடியும் அப்படின்னா, தினமுமே காலபைரவ அஷ்டகம் பாராயணம் பண்ணலாம். முடியாது அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி போது பாராயணம் பண்ணலாம். சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம். இது எது பண்ணாலும் உன்னதமான பலன்கள குடுக்கும். அப்ப என்னங்க ஜென்ம சனி எங்கள கெடுக்கவே மாட்டாரா? மாறுதலா சூப்பரா எங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் பிரைஸ் எல்லாம் குடுத்து, எங்கள ஓஹோன்னு வாழ வைப்பாரா? அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னு விதி இருக்கு அப்படின்னா, அது நடந்தே தீரும். ஒரு பெரிய லெவல்ல கெட்டது நடக்காம சின்னதா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சனி பகவான் சில விஷயங்கள செஞ்சுட்டு போயிடுவாரு. பெரிய லெவல்ல நம்மள ரோஸ்ட் பண்ணி, டோஸ்ட் பண்ணி, நம்மள வறுத்து எடுத்து, நம்மள படுத்தி எடுத்து படிப்பினையே குடுக்க மாட்டாரு. சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட்ட வச்சு ஒரு படிப்பினைய குடுத்துட்டு போயிடுவாரு, அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அபரிவிதமான நன்மைகள குடுக்கும். ஆக மொத்தம் இவ்ளோ விஷயம் நாங்க அட்வைஸ் சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, மீனம் ஜென்ம சனிய ஸ்மூத்தா கடந்துடலாம். வாழ்த்துக்கள்.